ஓடும் பேருந்தில் சில்லறையை சிதறவிட்டு நகைகளை திருடிய ஆந்திராவை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்ட கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராஜலட்சுமி என்ற பெண் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வெளியே சென்றுள்ளார். பின்பு தான் அணிந்திருந்த நகைகளை கழட்டி ஒரு பையில் வைத்துக் கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். அப்போது பேருந்தில் அருகில் இருந்த பெண்ணின் பர்ஸில் இருந்து சில்லறைகள் விழுந்ததாகவும் ராஜலட்சுமி அந்த சில்லறை காசுகளை எடுத்து பெண்ணிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பேருந்து நிலையத்தில் ராஜலட்சுமி இறங்கிய போது 18 சவரன் நகைகள் அடங்கிய கைப்பை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக ராஜலட்சுமி போலீசிடம் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பெண்ணை அடையாளம் கண்டு கொண்டனர். வடபழனியில் 2 பெண்கள் ஏறியதாகவும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சில்லறைகளை கொட்டி தனது கவனத்தை சிதறடித்ததாகவும் ராஜலட்சுமி போலீசாரிடம் தெரிவித்தார். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ 3 லேடிஸ் 2 பேர் பக்கத்தில் நின்றாங்க. நின்றுட்டு பேக் வச்சுக்க சொன்னாங்க மேலே. சரின்னு பேக்கை வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இறங்கும்போது சில்லறையெல்லாம் மேலே போட்டாங்க. ஒரு கையில் பேக் வச்சுட்டு சில்லறையெல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தால் கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேக்கை பிடிச்சி இழுத்தாங்க. அப்படி இழுக்கும்போது எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பேக்கில் இருந்து 18 சவரன் நகை பேக்கோடு எடுத்துட்டாங்க. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண் ஆந்திராவை சேர்ந்த ராணி விமலா என்பது தெரியவந்தது. வேலூரில் பதுங்கியிருந்த விமலாவை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என பல மாநிலங்களில் விமலா கைவரிசை காட்டியது தெரியவந்தது. குறிப்பாக பேருந்துகளில் பெண்களின் மேல் அரிப்பு பொடியை தூவியும் சில்லறைகளை சிதறவிட்டு கவனத்தை திசை திருப்பியும் நகைகளை திருடுவதாக விமலா போலீசாரிடம் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் 5 குழந்தைகளை அவரது கணவர் கவனித்து வருவதாகவும் தேவையான பணத்தை திருடிவிட்டு அதை ஆந்திராவிற்கு கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும் விமலா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விமலாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் நகை திருட்டில் ஈடுபட்ட மற்றொரு பெண்ணை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.